ரீசெண்டாக ஒரு திட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாளாக ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். சரிங்களா? இதைத்தான் எம்ஜிஎன் ரேகா அப்படின்னு ஒரு திட்டமாக வச்சுருந்தாங்க. சரி, இந்த திட்டம் எந்த வருஷம் தொடங்கப்படுதுன்னா 2005 தொடங்கப்படுது. சரி, என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஃபார்மல் செக்டார், இன்ஃபார்மல் செக்டார், ஸ்கில்டு லேபர்ஸ், அன்ஸ்கில்டு லேபர்ஸ், இப்படி நிறைய விஷயம் இருக்கும். இது 10th சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு தெரியும். இது அவங்க டாபிக்ஸில் வரும். இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் படிக்காத திறமைகள், வேலைவாய்ப்பு பெறக்கூடிய திறமைகள் குறைவாக இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு வேலை வழங்குவோம், ஒரு ஊதியம் வழங்குவோம் அப்படின்னு 2005 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதாவது 100 நாட்கள் வருஷத்தில் 100 நாட்கள் வேலை இருக்கும், அதுக்கு ஒரு ஊதியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு 100% அந்த சம்பளத்தை ஃபண்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுச்சு. இப்போ இந்த திட்டத்தோட பெயர் மாத்திரப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஒரு பேர்டன் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்ஸ் ஃபீல் ஆகுது. சரி, ஆனால் இந்த திட்டத்துக்கு மேலே நிறைய விமர்சனங்களும் இருக்குது. இவங்க யாருமே போய் இந்த வேலையை செய்கிறதில்ல, அங்கே போய் நல்லா உட்காந்து புரணி பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, நல்லா கூத்தடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஈவன் கண்கூடாக நானுமே பார்த்துருக்கேன். அதனால கவர்மெண்ட் என்ன விஷயத்துக்காக கொண்டு வந்துச்சோ, ஸோ தன்னோட வரிப்பணம் இவங்களுக்கு வீணாக போய் சேருது அப்படின்னு ஒரு ஃபீல் மக்கள் மத்தியில் இருக்குது. ரெண்டாவது விஷயம், இதோட ஒரு பெரிய இம்பேக்டும் இருக்குது. விவசாயம் பெரிய அளவில் இந்த தொழில் வந்ததுலேருந்து விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஏன் அப்படின்னா, மக்கள் விவசாய கூலிகளாக விவசாய வேலைகளுக்கு போக மாட்டேங்கிறாங்க, வர சொன்னால் கூட நாங்கள் அங்கே போய் சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு விவசாயிகள் சார்பில் இருந்து நிறைய ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளாக இருக்கலாம், நிறைய சிறு சிறு வேலைகள், உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் எல்லாமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மறுக்க முடியாத உண்மைங்கிறத நம்ம ஏற்று தான் ஆகணும். சரி, ரைட். எதுவாக இருந்தாலும் நம்ம படிப்பில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10th சிபிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸில் செக்டார்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சாப்டர் 2 இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2016 ஒரு கேள்வி, ஈவன் இந்த வருஷம் 2025 கேட்டிருக்காங்க சோஷியலில், 2018, ஒவ்வொரு வருஷமும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரைட், நான் எப்பயுமே பசங்களுக்கு சொல்கிறது இதுதான், ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பாருங்களேன். அந்த அரை மணி நேரம் நியூஸ் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் சிபிஎஸ்சியோட பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங்கும் இதுதான்.